சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. பொம்பளைங்கனாலே ஒரு மட்டும் மேடம், அது என்னை இவ்வளோ வச்சு தப்பா அசிங்கமா பேச்சு உங்க 2 பேரையும் வச்சு தப்பா பேசுற அவரை கூப்பிட்டு பாருங்க மேடம். பக்கத்துல நாங்க பசங்க எல்லாம் படுத்துருப்போம் மேடம். என்ன பண்றீங்க 2 பேரும்? நைட்ல லைட் போட்டு தூங்க விட மாட்டார் மேடம். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க ரொம்ப அசிங்கமா பேசுறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. சார் ஃப்ரெண்ட்ஷிப் நான் 26 மணி நேரம் கூட இந்த எப்படி மேடம் ஃப்ரெண்ட்ஷிப் முடியும்? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ரெடில்ஸ்லேருந்து வரோம். என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆச்சு. அவங்க வரதட்சணை கொடுமையால 1 வருஷம்தான் சண்டை பிரச்சனை அப்படி ஆனதுனால பிரிஞ்சிட்டோம். முதல்ல ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அரேஞ்ச்ட் மேரேஜ் தான். அம்மா அப்பா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம். அங்க என்ன பிரச்சனை? வரதட்சணை கொடுமை. கல்யாணம் நாள்ல இருந்தே சண்டை தான். அதுக்கப்புறம் ஒரு குழந்தையாச்சு. அப்பயும் அவங்க இதுவாகல. அதோட அம்மா வீட்டிலே வந்து இருந்துட்டேன். எவ்வளவு வருஷம் வாழ்ந்தீங்க அங்க? 1 வருஷம்தான் மேடம். அது கூட வாழல. மாதம் கன்சீவ் ஆனேன். அது ஒன்றும் பண்ண முடியல. சரி குழந்தை பிறந்தா சேர்த்துப்பாங்கன்னு அம்மா சொன்னாங்க. சரின்னு இருந்தேன். அப்போ கூட அவங்க இது பண்ணல. அதோட குழந்தை என்கிட்டே தான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் வளர்த்துட்டு இருந்தேன். வீட்டில் தான் இருந்தேன். அவங்க அவ்வளோதான். அதோட பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எந்த காரணத்தினால டைவர்ஸ் பண்ணீங்க? தான் வரதட்சணை குடும்பம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அம்மா அப்பா வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை. 4 பொண்ணு நாங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்க முடியல. டைவர்ஸ் நீங்க கேட்டீங்களா அவங்க கொடுத்தாங்க? 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். அதோட வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எக்ஸ்போர்ட்டில் டைலராக இருக்கேன் மேடம். அவர் வந்து வேன் ஓட்டுவார். இப்போ செகண்ட் மேரேஜ் ஆச்சு. இப்போ செகண்ட் மேரேஜ். அவர் வேன் ஓட்டிகிட்டு இருப்பார். லவ் பண்ணியிருக்கிறாரு என்ன. நாங்கள் 1 வருஷம் எக்ஸ்போர்ட் அதே வேன்லேயே போயிட்டு இருந்தேன். அப்போலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதோட அந்த வேன் எக்ஸ்போர்ட் நிறுத்திட்டாங்க. நிறுத்தினோன்னா நான் பக்கத்தில் வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது அங்கே ரெடிஸில் வேன் ஸ்டாண்டு போட்டிருப்பாரு. அப்போ பார்த்து என்னை பேச கொள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்கள அப்படின்னு சொன்னார். நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட பேசினேன். இந்த மாதிரி சொல்கிறாங்கங்க, அவர் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. சரி கூப்பிட்டு அம்மா பேசி பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேசணும். உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பையனையும் ஏற்றுக்கிறேன். அப்போ பையனுக்கு எவ்வளோ வயசு? 3 வயசு ஆச்சு. ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு அக்கா எல்லாரும் பார்த்து சரின்னு சம்மதம் பண்ணி கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க வீட்டில் ஒத்துக்கல, பையன் வீட்டில். அவங்க வராமல் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்க? நாங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான்? இல்லை, எங்கள் வீட்டில் இருந்தும் வரல. ஏன்? சம்மதம் சொல்லிட்டாங்க. நீங்களா லவ் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அவங்க அப்பா அம்மா எதனா பேசுவாங்க. நீங்களா கூப்பிட்டு போய் எங்கள் பையனை இது பண்ணிட்டீங்களா அப்படின்னு பேசுவாங்க. உங்களுக்கு பிடிச்சி போச்சா நீங்கள் போய் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னாங்க. சரி நாங்களாக தான் போய் பெரியபாளையத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதோட போச்சு மேடம். போய் மாமியார் வீட்டில் போய் இருந்தோம். ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல, அதுக்கப்புறம் பேசினோன்னே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாதமாக 2வது குழந்தை மாதமானேன். சீமந்தம் பண்ணி அமிச்சாங்க. அப்புறம் 3 மாதம் கழிச்சு குழந்தை பெற்றுட்டு வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு சாப்பாடு கூட பையன் காசு தர மாட்டாங்க, நீங்கள் தனியாக போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க மாமியார் வீட்டில் இருந்தா. அதோட தனியாக வந்து இருந்தோம் மேடம். ரொம்ப கஷ்டம். வேலைக்கே போக மாட்டார் மேடம்.
ஏன் போக மாட்டார். இந்த வேனு ரெட்டிஸில் ஓட்டுறாருல, போவார். ஒரு வாரம் சவாரி வரும் மேடம், ஒரு வாரம் வேலை இருக்காது. வேலைக்கு போகிறேன், நான் சவாரி பிடிக்கிறேன்ட்டு போய் அங்கே போய் உட்காந்துருவார். காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை. நானும் ரொம்ப அந்த குழந்தைய வச்சுன்னு கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வகையாக ஒரு 1.25 வயசு வரைக்கும் ஆச்சு அந்த குழந்தைக்கு. அதோட நான் தூக்கின்னு வேலைக்கு கிளம்பிட்டேன். வேலைக்கு போனால் நான் கூட வாழ மாட்டேன்னாரு. அப்புறம் காசு வர மாட்டேன், என்ன ஏன் வாழ மாட்டேன்னு சொன்னாரு? நீ என் பேச்சு கேட்காம வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டுக்கு வருமானம் வேணா. அதெல்லாம் இல்லை, நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னாரு. நானும் பொறுத்து கேட்டுட்டு இருந்தேன். அதோட மாமியார் கிட்ட குழந்தைய விட்டுட்டு 1.5 வயசுலேயே போனேன் நான். ஆனால் மாமியார் ஒழுங்கா பார்த்துக்கல. மாமியார் வீடு பக்கம் தானா? பக்கம்தான். வாந்தி எடுத்துடுறான் அப்படி இப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஓடி வர முடியாது என்னால். சரி இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். வீட்லேயே அம்மா அப்பா வீட்லேயே கொடுத்து உதற அளவுக்கு வசதி கிடையாது. மாமனார் மாமியார் வீட்லேயும் மதிப்பு மரியாதை எனக்கு கிடையாது. வரதட்சணை போட்டு கட்டுப்போல 2வது வேற அவங்களுக்கு சொல்லியாச்சு. எனக்கு மரியாதை கிடையாது. அவங்ககிட்ட எந்த உதவியும் போய் நான் கேட்க மாட்டேன். இப்படி தான் போச்சு. அதோட ஆவறதாகட்டும் நான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவனையும் கம்பெனிலே வச்சுக்கிட்டே தப்பேன் நான். யார பையனை, சின்ன பையனை. அப்புறம் ஒரு வகையாக ஸ்கூலில் பெரிய பையனுக்கு அப்போ எவ்வளோ வயசு? 3 4 4 வயசு. அவன் ஸ்கூல் போயிடுவான். இவனை தான் கையில் வச்சுக்கிட்டு கம்பெனிக்கு போவீங்க. இப்போ இன்னமும் திருந்த மாட்டார் மேடம். 8 வருஷம் ஆயிடுச்சு இவர் கூட வாழ்ந்து. ஒழுங்காக வேலைக்கு வருமானம் பத்த மாட்டேது. 2 பேரும் கான்வென்ட்டில் தான் படிக்க வைக்கிறோம். ஒழுங்காக ஒரு வேலைக்கு போங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாக. அவங்க கூட நான் வாழ மாட்டேன், நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் நான் வேலைக்கு போவேன். அவர் இஷ்டம் என்னம்மா? என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அவரு? இந்த வேலை தான் செய்வாராம். அதாவது ஒரு வாரம் வேலை இருக்கும், ஒரு வாரம் வேலை இருக்காது. நான் கொடுக்கறதா கொடுக்க முடியாத வச்சு தான் நீ குடும்பம் நடத்தணும். வேற பொம்பளைங்கெல்லாம் 10,000 கொடுத்தாலே புருஷனை தங்கமாக வச்சுக்கிறாங்க, நீ தான் எனக்கு கொடுமை பண்ணுற, டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு பேசுகிறேன். மாசத்துல எவ்வளவு கொடுக்குறாரு உங்க கையில? மாதம் கொடுக்க மாட்டார் மேடம். வாரம்போது வாரம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாரத்துல அப்படி கொடுப்பாரு. வீட்டுக்கே செலவுக்கே கரெக்டாக இருக்கும் மேடம். நான் சம்பாதிக்கலன்னா சொத்துக்கே கஷ்டம்தான். இப்போ நான் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன் மேடம். அது அவருக்கும் தெரியுமா? தெரியும். கேட்டால் நான் ஆடம்பர செலவு பண்ணுறேன்னா, உன் தேவைக்கு நீ வேலைக்கு போகிற, எல்லாம் என்னோட காசில் தான் நீ குடும்பம் இது பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அது வேலைக்கு போக மாட்டேன்னு சாப்பிடுவாரா? கல்யாணம் பண்ணும்போது இந்த பழக்கம்லாம் எனக்கு தெரியாது மேடம். பார்க்க வேற மேடம், எனக்கு பார்க்க போகிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. அந்த பசங்கள்லாம் பெருசாயிட்டாங்க. 2 ஆம்பளை பசங்க மேடம். அந்த வாட்டர் கேனில் கலந்து வச்சுக்கிட்டு வீட்லேயே குடிக்கிறது, அது வேற மேலே வச்சிருது பசங்க பார்க்குற மாதிரி. பசங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற. பெரிய பையன் நல்லா பார்த்துருவான், என்னன்னு கேட்பான். ஃப்ரிட்ஜில் வேற வைக்கிறது, எங்கே வைக்கணுமோ அங்கங்கே. அந்த பசங்க கண்ணில் நல்லா படுது. நான் என்னன்னு சொல்கிறது? கொக்கோ கோலான்னா அதுங்க எடுத்து குடிச்சிருதுங்க. சொல்ல மாட்டேன் நான், சார் அது மருந்து எடுத்துடாதீங்கன்னு. எடுத்து நான் மேலே போகிறது இல்லை, வெளியே தூக்கி போட்டால். ஏன் தூக்கி போட்டால் 150 ரூபா வேஸ்ட் ஆச்சு, எங்கேருந்து போகிறது அப்படின்னு. இப்போ நீங்க தனியா வாழ்றீங்களா? அவர் கூட தானே? 3 மாசம் ஆச்சு. இப்போ தனியாக தான் நான் இருக்கிறேன். எங்க இருக்கீங்க? அதே ரெட்டிஸில் தான். அவங்க வந்து பாடிநல்லூர், நான் வந்து பாலவாயிலில் இருக்கிறேன். வந்து போறா வீட்டுக்கு? 3 மாசம் ஆச்சு மேடம். 3 மாசம் ஆச்சு அவரை பார்த்து? 10 காசு கொடுக்கறது இல்லை. ஃபோன் பண்ணுவாரா? நீங்க எங்க நீங்க இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியுமா? என்னை மட்டும் வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆள் இருக்காங்க. எங்கே போகிறா ஏதா வரா என்ன சந்தேகப்படுறது. ஒரு கம்பெனி பீஸ் கொடுக்க அங்கே போய் தைக்கக்கூடாது. எக்ஸ்போர்ட் போனால் நீ கெட்டு போயிடுவேன், வீட்டில் தான் தைக்கணும். எவ்வளோ ஆர்டர், எவ்வளோ கண்டிஷன். அவங்க அப்பா எப்படியோ அவங்க ஒய்ஃபை அடிமை பண்ணி வச்சிருந்தாரோ அதே மாதிரி மாமனாரு. பொம்பளைங்கன்னாலே ஒரு மட்டும் மேடம். சரி, இப்போ இந்த இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்க, உங்க ஃபேமிலில இருந்து யாருமே வரலையா? எங்க ஃபேமிலியில அம்மா கிட்ட சொன்னேன். இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்க அம்மா கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன். சோ அவங்க என்ன செஞ்சாங்க? வந்து பேசினாங்களா? இல்ல உங்க வீட்டுக்கு வராங்களா இல்லையா? வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க. யாருகிட்ட? என்கிட்ட தான் பேசிட்டு போவாங்க. அவங்களே ஒரு வருஷம் போய் அவங்க வீட்டுல இருந்த வாடகை கொடுக்க முடியல. நான் அம்மா வீடு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அங்க வீட்டுல போயிருந்தீங்களா? இருந்தோம். அம்மா வீட்டுல யார் யார் இருக்காங்க? அம்மா வீட்டுல யாரும் இல்ல, அம்மா அப்பா மட்டும் தான். சிஸ்டர்ஸ் இருக்காங்க, தங்கச்சி? அவங்களாம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. எல்லாருக்குமே 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சோ நீங்க அங்கதான் போய் இருந்தீங்க? இருந்தோம். அப்பவே அவங்களுக்கே தெரியும் அசிங்கமா பேசுறது. அன்னைக்கு அங்கேயே ஒரு சண்டை வந்தது, அடிச்சு போட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. வேலையை பத்தி பேசினாலும் அவ்வளோ கோவம் வருது மேடம். சண்டை பிரச்சனையே அந்த காசுனால. அப்போ அது சம்பாதிச்சு தரதானே, மத்த எந்த பிரச்சனையும் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, வேற எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல. அப்புறம் இந்த குடிக்கிறது, அந்த வேலையை விட்டு போனாலே ஓரளவு திருந்தலாம் மேடம். சரி, உங்க முதல் கணவர் அவர் எங்க இருக்காரு? அவர் வந்து வண்ணாரப்பேட்டை மேடம். அவர் வந்து குழந்தைய பாத்துட்டு போறா? இல்லவே இல்ல. எந்த டச், எந்த கான்டாக்டே இல்ல? கான்டாக்டே இல்ல மேடம். டைவர்ஸ் ஆன பிறகு அந்த குழந்தை எப்படி இருக்கு? அவர் குழந்தை தானே, அந்த குழந்தை எப்படி இருக்கு? டைவர்ஸ் கூட ஆகல மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பேசி
தீர்த்து விட்டாங்க. நீங்கள் போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் போகல, அவரும் போகல. அவ்வளோ அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரா? அதெல்லாம் தெரியாது மேடம். நாங்கள் அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பிரிஞ்சு போனோம் பாருங்க, அந்த குழந்தைய கூட அவங்க வாங்கிட்டு போகல மேடம். அவ்வளோதான். அவரை பார்த்து அவனுக்கும் 13 வயசு ஆகுது. நீங்க கல்யாணம் பண்ண விஷயம் அவருக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. எந்த இதுவுமே இல்லை மேடம். அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எந்த இதுவுமே இல்லை. இப்போ நீங்க இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனில தான் ஒர்க் பண்றீங்களா? இல்லை மேடம், நான் எக்ஸ்போர்ட்டுக்கே போகல. அதுவும் பிரச்சனை வரும். நான் வீட்லயே வாங்கிட்டு வந்து தப்பேன் மேடம். ஸோ வீட்லயே தான் நீங்க வேலையை பார்த்துட்டு வீட்லயே இருக்கீங்க? தான். பசங்களும் வீட்டில தான் இருக்காங்க? காலையில் எழுந்துச்சு பசங்களை கிளப்புறது என் வேலை மேடம். நானும் கிளம்பி அதுங்களை ஸ்கூலில் கொண்டு, பெரிய பையன் சைக்கிளில் போயிடுவான், இவனை ஸ்கூலில் கொண்டு போய் நான் தான் விடுவேன். இவர் நல்லா 10 மணி வரைக்கும் தூங்குவார் மேடம். நான் கொண்டு போய் ஆம்பளை மாதிரி அனைத்து வேலையும் நான் தான் செய்வேன். நைட்டில் இவ்வளோ வேலையை செஞ்சு நம்ம டயர்டாக படுப்போம். அது செக்ஸ் டார்ச்சர் வேலை. என்னம்மா பிரச்சனை? ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டேன் மேடம். இப்போ நின்று 3 மாதம் ஆகுது. உடம்பு சரியாமல் நின்றுட்டேன். கூட மாட பீஸ் தைக்க இவங்க மிஷின் வச்சுருக்கேன், எங்கள்கிட்ட மிஷின் இல்லை. அப்போது கூட மாட போய் வேலை செய்வேன், கொல்லுவேன், பீஸ் எடுத்து கொடுப்பேன், கொடுத்துட்டு வருவேன், பேசுவேன். இவர் பகலில் குடிச்சிட்டு வந்து அசிங்கமான பேச்சு வார்த்தை. ஆனால் எங்ககிட்ட பேசியிருக்காரு. வீடு பக்கத்தில் இருக்கும்போது என்கிட்ட பேசுவார், கொல்லுவார். ஒரு டைம் தப்பான பேசும்போது ஆரம்பிச்சது, அப்பயே கட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் பேச மாட்டேன் அவர்கிட்ட. அவர் உங்ககிட்டயும் தப்பாக பேசினார். எனக்கு வந்து காலர் திருப்பி கொடுக்க கொள்ள இருப்பா மேடம். ஆனால் அவள் வேலைக்கு போனான். இப்போதான் கொஞ்சம் நாளாக வேலைக்கு போட வேறு இடத்துல ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த கட் பண்ணி தரது வரைக்கும் இருப்பா. இவர் வந்தவொடனே வீட்டுக்கு போயிடுவா மேடம். அதையும் என்னை இவ்வளோ வச்சு தப்பா பேச்சு பண்றது வந்து கேளுங்க. இப்போ வந்தவொடனே எவ்வளோ பேசுவார். அசிங்கமா பேச்சு. ஒரு ஃப்ரெண்டுன்னு பார்க்கறது கிடையாது. என்ன தப்பான வார்த்தைங்க. 2 பேரையும் வச்சு தப்பா பேசுவார். அவரை கூப்பிட்டு பாருங்க மேடம். ஒரு வீடு காலி பண்ணா கூட நான் போவேன் மேடம், கேட்பேன். நானும் இவ்வளோ ரொம்ப திக் ஃப்ரெண்டு மேடம். ஒரு எனக்கு கம்பெனியில் பேச வேலை இல்லைன்னா கோயிலுக்கு போவோம் மேடம். அவ்வளோதான் மேடம். அது இந்த பிரதோஷன்ற கோயில் போடும், சங்கட சதுர்த்தினா விநாயகர் கோயில் போகும். இந்த 2 கோயில் தவிர வேற எங்கேயுமே போக மாட்டோம். அது கிருத்திகனா சிறுவாபுரி கோயில் போயிட்டு இருந்தோம். இப்போ அது கூட போறது கிடையாது. என் கஷ்டம் எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது. எனக்கு 2 அண்ணன். என்னோட இது பகிர்ந்து இப்போ நான் தப்பு இது பண்ணுறது தப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பேன். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதேமாதிரி நான் எதனா சொல்லுவேன். இதுதான் ஒரு ஃப்ரெண்டு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அவர் தப்பா சொல்றாரு, தப்பா பேசுறாங்க. எங்க ஃபேமிலிலே அப்படி சொல்லி எங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் அவங்களும் வந்து பிரிக்கிற மாதிரி பேசுறாங்க. எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதே இவதான் மேடம். எவ்வளவு அசிங்கங்க. எங்களை எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கம் பேச முடியும் அதை வச்சு தான் டார்ச்சர். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வீட்டுல கூட நம்மளால பேச முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் அதை சொல்லுவோம். அதுக்கு நல்ல காரியம் இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் யார்கிட்டயாவது சொல்லி அழுதாதான் மேடம். இல்லைன்னா எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் அதிகமா இருக்கும். இல்லை தானாவே பேசிப்பேன் மேடம். யார்கிட்ட சொல்லிட்டதான் நிம்மதியா இருக்கும். நீங்க பேசி பாத்தீங்களா அவர்கிட்ட? நான்லாம் பேச அவரு எடுத்த உடனே அசிங்கமா பேச மாட்டேன். எனக்கு அவர் பேசுறதே பிடிக்காது. நீங்க என்ன நினைச்சீங்க, உள்ள வந்துட்டா நான் எந்த வெளியே போயிடுவேன். வீட்டுல இருக்க மாட்டேன், எங்க வீட்டுக்கு போயிடுவேன். நான் போயிட்ட பிறகு அப்புறமேட்டு வந்து பீஸ் எடுத்து முதல்ல உங்ககிட்ட நல்லா பேசுவார். நல்ல பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது? இந்த பிரச்சனை இப்பதான் சுமார் 2 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் ஆரம்பிச்சது. என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு? நாங்க என்ன இப்போ ஒரு எமர்ஜென்சி ஃபோன் பண்ண, உங்க புருஷன் ஃபோன் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கறாரு மேடம். இது எனக்கு தெரியாது, இவங்க சொல்லிதான் எனக்கே தெரியுமே. என்ன உன் புருஷன் கூட போயிட்டு வந்துட்டியா இப்படிதான் பேசுவார். எவ்வளோ ஒரு அசிங்கசியமாக பேசணுமோ அவ்வளோ ஒரு அசிங்கசியமாக பேச்சு. ஆனால் இதையே ஃபஸ்ட்டு என்கிட்ட நல்லா பேசணும் மனுஷன் தான் மேடம். அந்த பாட்டில் வந்து வீட்டில் வச்சுட்டு வீட்டில் குடிக்கிறது, கொள்வது. அப்போ நான் வந்து பார்த்தேன்னா கேட்பேன், சின்ன சின்ன பசங்க நாளைக்கு பார்த்தா கெட்டு போவாதுங்களா அதுங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு நான் ஆவாதவள் ஆகிடுவேன். நம்ம நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இன்னும் பண்ணிக்கல மேடம். எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு மேடம். அது வந்து அவங்க வீட்டில் சரியில்லை கொள்ளன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் பிரித்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சரி. சோ இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பிரிச்சிரணும். உங்க 2 பேரையும் பிரிக்கணும். சோ உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இவங்க மட்டும்தான். சோ இவங்களையும் பிரிச்சாச்சுன்னா நீங்க தனியா தான் இருப்பீங்க. ஆமா. அதாவது மேடம் அவரே கதி. இப்போ கூட அந்த 3 மாசம் ₹1 கூட கொடுக்கல மேடம். அவர் காலில் விழுந்து காசு எடுத்துருவாங்க அப்படின்னு நான் கேட்கணுன்ற அளவுக்கு பண்றாரு மேடம். நீங்க 3 பேரும் வழியில வெயிட் பண்ணுங்க. அவர்கிட்ட நாங்க பேசிட்டு உங்களை உள்ள வர சொல்றோம். வணக்கம். மேடம். என்ன பேரு? சுரேஷ் மேடம். சுரேஷா, என்ன பிரச்சனை? இதான் மேடம், வீட்டில் வந்து ஒரு பொண்ணு 2 வருஷமா, ஒரு கல்யாணம் 8 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் எனக்கு தெரியும். தெரிஞ்சு அவங்க பையன் ஒன்று இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், நான் ரெடிஸில் இருக்கும்போது பழக்கம் நல்லா பார்த்து இப்போ எனக்கு பிடிச்சி போனோன்னே நான் பார்த்துக்கிறேன் குழந்தைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன் மேடம். தனியாக தான் இருந்தோம், வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 வருஷம் அம்மா வீட்டில் இருந்தோம்.
அப்படி மம்மி அம்மா சொன்னாங்க, இங்கே வந்து நீங்கள் வேணாம், பொண்ணு தனியாக போன நினைக்குது, நீங்கள் தனியாக போனது அது இஷ்டப்படி இருந்துக்கும் சொன்னாங்க. வெளியே போய் இருந்துட்டு ஒரு 6 வருஷமாக சந்தோஷமாக தான் இருந்தோம். இப்போ வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வீடு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் பழக்கம் ஆனவொடனே இவங்க அப்பப்போ பேசுவாங்க பண்ணுவாங்க. நானே இருப்பேன், சரி வராங்களே வீட்டில் நம்ம வெளியே போயிடுறோமே, நம்ம ட்ராவல்ஸ் டியூட்டி வண்டி ஓட்டுவோம் சார், ட்ராவலர் கொடைக்கானல் ஊட்டி டியூட்டி வந்தால் வெளியே கிளம்பிடுவோம். அதுக்கு பக்கத்து வீடு தானே பார்த்துப்பாங்க சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வீட்டிலே இருந்தது 2 பேர் இருந்துறாங்க ரெகுலராக. வெளியே வீட்டிலே இருந்துக்கிறாங்க 2 பேர் படுத்துக்கிட்டு. அவங்க தான் நான் வீட்டுக்கு போனால் சாப்பாடு போகிறது கிடையாது எனக்கு, நானே போட்டு சாப்பிட்ருவேன். எதுக்கு நைட் டைம் 9-10 மணி போய் அந்த போய் தொல்லை பண்ணணும், இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி படுத்துருவேன். இப்படியே இருந்தது. நமக்கு கண்டுக்க மாட்டாங்க. நம்ம போனேன் வந்துட்டான் அவர் வாடா போடான்னு பேசுறது, மரியாதைலாம் பேசுறது. ஏங்க அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்காங்க, அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஃப்ரெண்டு வந்து மேடம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணால் பேசுகிறாங்க, வெளியே வந்தால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நமக்கு 24 மணி நேரம் நம்ம வீட்டிலே இருந்துட்டு நைட் ஃபுல்லாக நம்ம வீட்டிலே தங்கிட்டு இந்த தானே மேடம் பண்ணுறது. நான் வெளியே ஒரு வாரம் லாங் போயிட்டு வந்தேன்னா ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கேட்க மாட்டாங்க. எப்போ வருவீங்க நீங்கள் அப்படிங்க அதுதான் கேட்பாங்க. நான் சொல்ல நாளைக்கு வந்துடுமா வெளியே இருக்கேன் நான் வந்துடுமான்னு. வந்து பார்த்தா இங்கே இருப்பாங்க. என்ன போகலண்ணா அவருக்கு உங்களுக்கு கஷ்டம், ஓரமாக கிடையாது, நீங்கள் இங்கே வந்து இப்போ சாப்பிட்டீங்களா உங்கள் வேலையை பார்த்தீங்களா நீங்கள் படுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி டெய்லி பண்ணி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் மேடம்? ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா 6 வருஷம் நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்க. ஆமாம் மேடம். இந்த 2 வருஷமா தான் பிரச்சனை உங்க வீட்டில். ஆமாம் மேடம். அதுவும் இந்த ஃப்ரெண்டுனால தான். ஆமாம் மேடம். ஸோ இந்த ஃப்ரெண்டு வந்து என்ன செய்யறாங்க, அந்த வீட்டில் தானே இருக்காங்க, ஒரு அக்கா மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு தங்கச்சி மாதிரி இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கா இல்லையா? அவங்க வந்து இருக்குதுன்னு ஒன்றும் சொல்ல மேடம். அவங்க வந்து வயசுக்கு வந்து பொண்ணு மேடம். நம்ம பசங்க சின்ன பசங்க இருக்குது, நம்ம நைட்டு போவோம், வீட்டில் பேசுவோம், கொஞ்சம் சந்தோஷமாக பேசுவோம், அது பண்ணுவோம். நைட்டு போகும்போது அவங்க 2 பேரும் 1 hour தான் சார் பேசுவோம். டெய்லி வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் மேடம்? ஸோ இப்போ அவங்க இருக்கிறதுனால உங்க ஃபேமிலி லைஃப்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதேமாரி மேடம், சப்போஸ் நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம்னு கோயிலுக்கு போகிறோம், கோயில் திருப்பதிக்கு போகிறோம், வெளியே போகிறோம்னா அவங்க என்ன கேட்குறாங்க, என்கிட்ட காசு கொடுங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் இருங்க காசு கொடுங்க நான் போயிட்டு வரேன், காசு நீங்க வர வேணாம்னு சொல்றாங்க. நீங்கள் வர வேணாங்க, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம், நான் 2 பேரும் போயிட்டு வரோம், காசு கொடுங்கன்றாங்க. சரி போயிட்டு வாங்க, சஜஸ்ட் பண்ணி சொன்னேன், இப்படி பண்ணாத, அவங்க வீடு இருக்குது பக்கத்து தெருவில் வீடு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது எங்கள் ரெடிஸ்லேருந்து 8 கிலோமீட்டர் மேடம். அங்கே பேசி வேறு சண்டை வந்தோன்னா நான் வீடு காலி பண்ணி ரெடிஸ் வந்தாச்சு. அப்போ எனக்கு தெரியாமல் எங்கள் ஒய்ஃபு அவங்கள வீடு பார்த்து நம்ம வீடு பக்கத்துலேயே வாடகை வச்சு அதுக்கு தெரியாது. வீடு தெரிஞ்சவங்க பார்த்தோன்னா சுரேஷ் இவங்க 2 பேரும் வந்தாங்க, வீடு பார்த்தாங்க, அவங்க தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு. இல்லையா கமலை தான் வந்து பார்த்தாங்க, அக்கா சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்க, இல்லைங்க சொல்லுங்க அப்படின்னு. சரி அப்புறம் நானே கேட்டதுக்கு நீ வந்து அவங்க வந்து நீ ஏன் கேட்குற அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க. சரி அவங்க அங்கே போயிட்டாங்க, அவங்களாம் பிடிக்கணும் பேசல வந்துட்டோம், எதுக்கு திருப்பி பேச வச்சேன்னா நீ அதெல்லாம் பேசாத, வேலையை என்ன வைப்பாரு, வந்தியா சாப்பிட்டியா போனியா இது அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏன் திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? சரி என் மனைவியும் பசங்களும் தனியா இருக்காங்க, இந்த ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு தானே வீட்டுல, தனியா அவங்க இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாருக்கிட்ட போய் சொல்லுவாவ? அவங்க அக்கா அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம். பட் இப்போ வீட்டுல ஒருத்தி துணைக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா 2 பேரும் இருக்காங்கல்ல, சோ எந்த பிரச்சனையும் வராது, சோ உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல, ஏன் அப்படி நீங்க யோசிக்கல? இல்ல மேடம் அது யோசிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியே போறோம், நம்ம வெளியே போயிடுறோம், வந்து இருக்கிறாங்க 3 நாள், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வரை இவங்க 2 பேரும் அங்கே இருந்து நான் இந்த ரூமில் படுத்துக்கின்னு அதுமாதிரி நான் சாப்பாடு போடும்போது இவங்க சாப்பாடு போட்டாங்கன்னா நீங்க பார்த்தா வயிறு வலிக்கும். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் இல்லாத நேரத்துல அவங்க வந்து இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் திரும்பி வரும்போது சரி நான் என் வைஃப் என் ஃபேமிலி கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா மேடம். சோ அவங்க இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. பிரச்சனை கிடையாது, நீ வந்து ரூமுக்குள்ள போனா இது எங்க நாங்க 2 பேரும் பேசின்னு இருக்கிறோம், வேலை செய்யறோம், நீ போய் பக்கத்து ரூம்ல போயிட்டுக்கோ, அப்படியே கிளம்பு, சாப்பிட்டா போட்டு எடுத்து போட்டு சாப்பிடணும், அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு போனா நம்ம 12 மணி 1 மணிக்கு போறோம், 2-3 நாள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிச்சு, நைட்டு வந்து ஏற்படு வச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது, நான் வந்து சீக்கிரம் 9 மணிக்கு மேலே வந்து அவங்க சாப்பாடு போடுவேன், என் டைமில் வந்து சாப்பாடு கிடையாது. சரி அதுலேருந்து எழுப்புறது இல்லை மேடம், 1 வருஷமாக எழுப்புறது கிடையாது. அந்த பொண்ணு பாவம் வீட்டு வேலை செய்ய கஷ்டப்படுது, நம்ம வந்து அந்த பொண்ணு தொல்லை பண்ணணும் சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு நான் படுத்துருவேன். இப்போ ஒரு 2 வருஷமா இந்த போன மாதம் பார்த்தா இந்த கல்யாணம் நாள் வந்துச்சு மேடம், வா மேடம் என் வேலை இருக்குது வர முடியாது நினச்சா. நீ ஃப்ரெண்டு பேர் என்ன? ஜெயா மேடம். ஜெயா. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். உங்களுக்கு உங்க மனைவியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, முதல் கணவர், ஆமா மேடம், அவர் என்ன, அவர் உங்களுக்கு தெரியுமா? மேடம். சந்திச்சிருக்கீங்களா? இல்ல மேடம். அவர் எங்க இருக்காரு?
அவர் எங்க இருக்காரு? ஏற்கனவே வண்ணார்பேட்டில் இருந்தேன்னு சொன்னாங்க. சரி. அவர் இப்போ இல்லை, இவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் சொல்லி தான் தெரியும், அதான் சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு. அவர் இன்னும் விட்டு போயிட்டாரு. என் குழந்தைக்கு ஆதரவு எங்கள் அம்மா அக்கா எல்லாம் நீங்க அவரை சந்திச்சதே இல்ல? சந்தித்தே இல்லை. எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எதுவுமே தெரியாது உங்களுக்கு? தெரியாது. இவங்க வீட்டில் சொல்கிறது தான். இருக்காரா இருக்காரா இல்லையோ தெரியல, அதுவும் தெரியாது. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு, அது தெரிஞ்சும் நீங்க கல்யாணம் பண்ணீங்க. ஆமாம் மேடம். எங்க சந்திச்சீங்க? ரெடிஸ் பஸ் ஸ்டாண்ட் மேடம். அங்கே நம்ம வேன் ஓட்டுவேன், ட்ராவல்ஸ் வேணும். அப்போ கம்பெனி வரும்போது பார்ப்பேன், எனக்கு பிடிச்சி போயிருந்துச்சு. ஒரு நாள் போய் சொன்னதுக்கு வந்து நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி பேசுனதுக்கு அவங்க சொன்னாங்க, வீட்டுக்காரர் ஆச்சு, இதுமாதிரி அவருக்கு எதுவும் இல்லை, அவர் இது குடி பழக்கம் அந்தந்த பழக்கம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா டைவர்ஸ் பண்ணியாச்சு, எதுவும் கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணினா என் பையன் இருக்கிறான், என் பையன் விட்டு நான் வர முடியாது, எங்கள் வீட்டில் சரியாக பார்த்து போட்டாங்க. நான் சொன்னேன், நீ வேலைக்கு எதுவும் போக தேவைம்மா, நான் குழந்தைய பார்த்துன்னா வீட்டில் இரு, நான் என்னால் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறேம்மா அப்படி சொல்லி தான் நான் கல்யாணம். நீங்க வேன் தான் ஓட்டிட்டு இருக்கீங்க? டூரிஸ்ட் வேன். எப்படி இருக்கு வருமானம்? எப்படி இருக்கு? மாதம் 12 ரூபா 13 ரூபா வரும், ஒரு மாதம் 10 ரூபா வரும், ஒரு மாதம் 20 ரூபா சம்பாதிப்போம். ஸோ ஒரு 12,000 20,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு ஒரு மாசத்துல வர மாதிரி ஒரு வருமானம். சில டைம்ல 10 இருக்கும், 15 இல்லாட்டி 20 ரூபாய், இல்லை ஒரு மாதம் ஒரு ஓடாம ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் இருக்கும் மேடம். ஸோ கம்ப்ளீட்டா அந்த காசு நீங்க உங்க மனைவி கையில என் ஒய்ஃப் கூட கொடுப்பேன். என்ன பண்ண, வீட்டு வாடகை, பசங்க பீஸு, சாப்பாடு செலவு, அதை வச்சு சொல்லிட்டு கையில் கொடுத்துருவோம். நாங்கள் மொத்தமாக கொடுக்க மாட்டோம் மேடம். வீட்டு வாடகை 4,500 மேடம், அதை கொடுத்துருவோம் மேடம். வாரத்துக்கு ஒரு நாள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கையில் கிடைக்கிறது காசு வச்சு கொடுத்துப்பேன். எனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டேன். எனக்கு 10 ரூபா 20 ரூபா என்ன வாங்கினா பஜ்ஜி போண்டா டீ எல்லாம் சாப்பிடுவேன். எனக்கு ஊசி மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன் சார், எப்போனா மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ ரெகுலராக நீங்கள் ரெகுலரெலாம் சாப்பிட மாட்டேன். என்னைக்குன்னா ஒரு நாள் பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தோம்னா லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுவேன். யாரெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அழகாக வந்துடுவேன். அது இருந்து அடிமையெல்லாம் கிடையாது. ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அசிங்கமா பேசுறது இதெல்லாம் இல்லைல்ல? இல்லை சார். இன்னொன்று மேடம், எங்கள் 2 பேர் இருந்தாங்கன்னா திட்டுவேன் நான் அசிங்கமா, ஏய் என்ன இப்படி பண்ணுற இது பண்ணுற செய்யல, அது அசிங்கமாக பேசுவேன். பேசுறதுக்கு நீ பேசினுக்கிற வீட்டு வெளியே போ அப்படின்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இப்போ கடைசியாக 5 நாள் சண்டை பண்ணி நான் வீட்டு விட்டு நான் வரல, சண்டை போட்டு இருந்தேன். எங்கள் ஒய்ஃப் தான் கைட்டு பிடிச்சி வெளியே தள்ளாங்க, பிடிச்சி தள்ளாங்க. பையன்ல நான் போயிட்டு எங்கள் தாத்தா சொன்னான், என்னப்பா நீங்க வீட்டுல எல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க? வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டேன். சாப்பிடவே மாட்டீங்க? வீட்டுல சாப்பிட மாட்டேன், வெளியே சாப்பிடுவேன். எங்க உங்க வருமானத்துல பாட்டில் எல்லாம் ஊத்தி வச்சு நீங்க சாப்பிட மாட்டீங்களா வீட்டுல? மேடம் ஃப்ரிட்ஜில் வச்சு? ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் மேடம், ஃப்ரிட்ஜ் வைக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியும், பசங்க தெரியாமல் நைட்டு 12 மணி 10 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் வாரத்தில் 2 நாள் எப்படின்னா சாப்பிடுவேன். இல்ல அப்பப்போ தான் சாப்பிடுன்னு சொல்றீங்க, இப்ப சொல்றீங்க வீட்டுல வச்சிருப்பேன், இல்ல சில நேரத்துல அவங்களுக்கு தெரியாம நான் சாப்பிடுவேன்னு சொல்றீங்களே. இன்னைக்குன்னா எடுத்து வச்சு யாருக்கும் தெரியாம, பசங்க தெரியாது, ஒய்ஃப் தெரியாம வச்சு ஒழுக்க வச்சு பண்ண மாதிரி எப்போனா ஒரு தான் சாப்பிடுவேன். ஜெயா உங்க வீட்டுக்கு வர்றதுதான் அவருக்கு பிரச்சனை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ட்ரிப்புக்கு போகும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, சரி ஒரு ஃப்ரெண்டு ஒரு பாதுகாப்பா அவங்க இருக்காங்க, ஆனா நான் ட்ரிப்பு முடிஞ்ச வீட்டுக்கு வரும்போது என்ன கவனிக்காம அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, ரூம்ல இருக்காங்க, பேசுறாங்க, எனக்கு சாப்பாடு போடுறது இல்ல, என்னை கவனிக்கிறதுல அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வீட்டுக்கு வரும்போது என் மனைவி கிட்ட இருந்து நான் சில விஷயங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அதெல்லாம் அவங்க பண்றது இல்ல, அதுதான் அவருக்கு பிரச்சனையா? அப்படிலாம் கிடையாது மேடம். அவர் வந்து அவர் கவனிப்பம் தான் பேசுவோம் தான், என்னதான் வேணும்னா அவருக்கா ஒரு தோணுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வேலையை முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது எனக்குன்னு என் மனைவி கூட சில பிரைவசி வேணும், அந்த நேரத்துல ஃப்ரெண்ட் இருக்கும்போது அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஜெயா நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம் ஆன பிறகு சில விஷயங்கள் என்னன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்போது அது ஒரு டெலிகேட் ஆயிடுறது, பேச முடியாது, பழக முடியாது. ஸோ நீங்களே இந்த விஷயத்த புரிஞ்சுண்டு புருஷன் வீட்டுக்கு வந்த உடனே நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பணும், அதுதான் முறை. அது நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் போயிட்டு நான் கேட்டு பாருங்க மேடம், வந்தானே வண்டி எடுத்து நான் பேச கட் பண்ணிட்டு இருக்கணும்னா 6 மணிக்கு மேல போயிடுவேன் மேடம். அவ வேலைக்கு போயிட்டு இல்லைன்னா சொல்றாரு சுரேஷ் என்ன சொல்றாருன்னா, பசங்களை ஒண்ணு அவங்க அங்கதான் இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, நைட் எல்லாம் அங்கதான் இருக்காங்க, ஒரு நாள் மட்டும் வாரத்துல ஒரு நாள் தங்குவா மேடம். அது அர்ஜென்ட் எமர்ஜென்சி இருந்தாதான் தங்குவேன் மேடம், இல்லை அது கூட தங்க மாட்டேன், நேரம் வண்டி எடுத்து வீட்டுக்கு கிளம்பிவிடும். இவர் வந்தனா வராங்களா பார்த்தனா போயிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன், அங்கே இருக்கவே மாட்டேன். எமர்ஜென்சி பீஸ் அர்ஜென்ட்டாக இருந்தால் தான் அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு 12 1:30 ஆகும், பீஸ் தச்சு கொடுக்கணுமே, காலைல கேட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சடன் பண்ணி கரண்ட் போயிடும், அப்பப்போ போயிடும், அதுக்கோசம் உட்கார மேடம், மற்றபடிலாம் எதுவும் உட்கார மாட்டேன். பாத்தீங்களா சுரேஷ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேட்டு பாருங்க நீங்களே. அவங்க கட் பண்றாங்க, அவங்க தைக்கிறாங்க, சோ 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஜாயிண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில நேரத்துல என்னன்னா
துணிமணிகள் ஜாஸ்தி இருக்கும். சில நேரத்துல கிளைண்ட் சொல்லுவாங்க இந்த டைம்ல எங்களுக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் அவங்க நைட்ல இருக்காங்க, 1-1:30 மணி வரை இருக்காங்க. இல்லை மேடம், வீட்டில் இருந்துறாங்க மேடம். இப்போ ஒரு வாரமா வீட்டுக்கு போகல, வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க செய்யறது வேற கம்பெனி ஒர்க்கு. இப்போ வந்து ஹெல்ப் பண்ண வர. அவங்க வீட்டுல மெஷின் இல்ல, ஜெயா வீட்டுல மெஷின் இல்ல, இவங்க கிட்டதான் மெஷின் இருக்கு. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா கட்டிங்கும் டெய்லரிங்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுல பண்றாங்க. சில நேரம் இப்ப நீங்க சொன்னீங்களே கொடைக்கானலுக்கு எனக்கு ட்ரிப் கிடைக்கிறது, சில நேரத்துல கிடைக்க மாட்டேங்கிறது. அதே மாதிரி தாங்க இவங்க பிசினஸும். சில நேரம் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, சில நேரம் கிளைண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. சோ நம்ம கிளைண்ட்ஸோட டிமாண்ட் பார்த்து தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். சோ சில நேரத்துல கிளைண்ட்ஸ் நாளைக்கு எனக்கு துணி மணி வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா இவங்க நைட்டு ஃபுல்லா இருந்து அந்த துணியை தேய்ச்சி தான் கொடுக்கணும். புரிஞ்சதா? சோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீங்க பேசக்கூடாது. இல்லை மேடம், அதுக்குன்னு காலையில இருந்து வேணா வீட்லயே வேலை செஞ்சு நம்ம மதியம் சாப்பாடு போகும்போது இவங்க பேசின்னு உட்காந்து நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இவங்க கூட நைட் தங்கிட்டு இருந்தா நம்ம எதுக்கு மேடம் வரணும், வீட்டுக்கு வரணும், பண்ணணும், செய்யணும். ஆனா நீங்க பேசுற பேச்சு என்னன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க ரொம்ப அசிங்கமா பேசுறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் போய் நீங்க தப்பா பேசுறீங்க. ஒண்ணு இல்ல, அவங்க ஒரு போன் பண்ணாலும் ஏமா உன் புருஷன் போன் பண்ணிட்டாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அது தப்பான விஷயம் தானே? நான் அப்படி கேட்க மாட்டேன் மேடம். என்னம்மா கேட்டாரு? சொல்லுங்க. அசிங்கமா பேசுவார் மேடம். என்ன சொல்லுவாரு? அதான் ஹஸ்பண்ட் போன் பண்ணிட்டாரா? அசிங்கமா என்ன பேசுவாருன்னா தெளிவா சொல்லுங்க. இவ்வளவு என்னைய வச்சு சம்மந்தப்படுத்தி பக்கத்துல நாங்க பசங்க எல்லாம் படுத்துருப்போம் மேடம். என்ன பண்றீங்க 2 பேரும்? நைட்ல லைட் போட்டு தூங்க விட மாட்டார் மேடம். டார்ச்சர்னா டார்ச்சர், எவ்வளவுக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. பொம்பளை என்னங்க பண்ணுவாங்க? மேடம் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கோவம் வருது மேடம். அந்த தொழில் செஞ்சிருந்தா நான் ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம்? ஏங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? 2 ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரூம்ல படுத்திருக்காங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க? புருஷன் போன் பண்ணிருக்காரு, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? லைட் ஆன் பண்ணி அப்பப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா? நடுவுல வேற அன்னைக்கு படுக்க வந்தாரு மேடம். அதோட இவ்வளவு நான் வீட்டுக்கு போயிடுச்சே. அவர் நீங்களே சொன்னீங்களே வயசுக்கு வந்த பொண்ணுன்னு சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் படுக்கும் போது நீங்க நடுவுல போய் படிக்கல மேடம். நான் இவங்கிட்ட சண்டை போட்டேன், வைஃப் சண்டை போட்டேன். இவங்க வந்து கேட்காத பண்ணாத, அவன் என்ன அசிங்கமா பேசாம நான் திருப்பி அசிங்கமா பேச தப்பு தான். எதுக்காக அசிங்கமா பேசினாங்க? நீங்க இப்படி தப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசினாங்கன்னா யாரு பொறுப்பாங்க? ஃப்ரெண்ட்ஷிப் நான் 24 மணி நேரம் கூட எப்படி மேடம் ஃப்ரெண்ட்ஷிப் முடியும்? ஃப்ரெண்ட்ஷிப்னா எதனா ஒண்ணு வீட்டுக்காரர் பேசுனா கூட வந்து இவங்க பேசுறாங்க, நீ பேசாத, அவங்க சேர்ந்து பேசுறாங்க. ஜெயா நான் என்ன சொல்றேன்னா அதுதான் சொன்னேன். அவங்க பிரச்சனையில ஒரு நிமிஷம் கமலா, நான் ஜெயாட்ட பேசுறேன். இவங்க 2 பேர் பிரச்சனை இல்ல, அது அவங்க பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு டிஃபரெண்ட், சரியா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல அவர் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி முறைப்படி அவங்க 2 பேரும் பேசும்போது அவங்க ஃபேமிலி விஷயத்துல நீங்க பேசக்கூடாது. பேசவே மாட்டேன் மேடம். நானு 2 பேரும் சண்டை வாயே திறக்க மாட்டேன். வெளியே நின்றுவனே தவிர வேற எங்கன்னா வேலை செய்வனே தவிர ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். கேட்டு பாருங்க. அன்னைக்கு எனக்கு நாய் கடிச்சிச்சு மேடம். ஒண்ணுமே கண்டுக்கல. நான் பக்கெட்ல துணி ஊற வச்சிருந்தேன். எனக்கு தெரியாது நாய் கடிச்சா தண்ணியில கை வைக்கணும். நான் நீ துவைச்சிருந்தேன்னா எனக்கு எதனா ஆயிருக்கும். இவங்க காலையிலே ஓடி வந்தேன் மேடம். வந்துட்டான் அவன் புருஷன் பாக்குறதுக்கு நல்லா தூங்குறாரு மேடம். இவ கூட்டு ஏங்க இதெல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா நான் பாப்போம் மேடம். ஜெயா வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். இல்ல மேடம், இது முன்னாடி நான் தான் பாத்துருந்தேன். நான் துணி துவைப்பேன், நான் சாமான் தழுவேன், இந்த பொண்ணு எல்லாம் சேர்ந்து தண்ணி எடுப்பேன். எல்லாம் கேளுங்களா? நீங்க எல்லா வேலையும் செய்வீங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு வர சம்பளம் எல்லாத்தையுமே அவங்க கையில குடுப்பீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கமலா என்ன சொன்னு தெரியுமா? வீட்டு வாடகை கூட கூடி அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் கையில அதுவும் கெஞ்சி கூத்தாடி ப்ளீஸ் வாடகை அடைக்கணும், ப்ளீஸ் காசு கொடுங்க அப்படின்னு நான் அவருக்கு முன்னாடி கெஞ்சறேன்னு சொல்றேன். கமலா இல்ல மேடம், நான் கரெக்டா கொடுத்துருவேன். என்ன மேடம் கமலா? இல்ல மேடம், 5ஆம் தேதி வரைக்கும் நான் அவங்க கிட்ட டைம் கேட்டிருப்பேன். கொடுக்கலாம்னா அவசரம், இப்ப வரும்போது தான் கொடுக்க முடியும். உங்க வருமானம் எவ்வளவுன்னு சொன்னீங்க? அதான் மேடம், வந்தா ஒரு 1000 ரூபாய் தருவாரு, 500 ரூபாய் தருவாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி மொத்தமா தராதீங்க, எனக்கு மாசம் கொடுங்க. மாசம் அவருக்கு வருமானம் எவ்வளவுன்னு சொன்னார் தெரியுமா? அவரு எவ்வளவு மேடம்? 15,000 இருந்து 20,000 ரூபாயா? அப்புறம் நான் ஏன் மேடம் கஷ்டப்படுறேன்? கல்யாணம் அப்படி நீங்க தானே சொன்னீங்க. எவ்வளவு வருமானம்? மாசம் 10 ரூபா கூட 5,000 வருமானம், ஒரு மாசம் 20,000 வருமானம் வரும் மேடம். கேட்டீங்களா? சரி, இவ்வளவு வருமானம் இருக்க, ஏன் பணம் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மேடம் கொடுக்குறேன் மேடம், எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். என்னை விட்டுட்டு 3 மாசம் போனார் மேடம். ஒத்த பைசா என் கையில இல்ல மேடம். எனக்கு வாரம் சம்பளம் வர்றதை வச்சுதான் நான் செலவு பண்ணிட்டு, பசங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்நாக்ஸ் கேக்குதுங்க, அவ்வளவு நானே பார்த்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்.
என்ன ஏது நீ வந்து பாத்துருப்ப உனக்கு சரி அக்கறை 3 இருந்தா. மாசமா இவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க. இல்ல மேடம், இந்த 3 மாசம் நீங்க அவங்கள போய் பாத்தீங்களா? 3 மாசம் உங்க இல்ல, பசங்களை போய் பாத்தீங்களா? 3 மாசம் இல்ல மேடம், 20 நாள் ஆகுது அவ்வளவுதான் மேடம். இல்ல மேடம், அந்த வீட்டுக்கு போய் ஒரு மாசம் வாடகை கொடுத்துட்டேன். இந்த இப்ப தேதி 16 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி போய் ஒரு சொல்றேன் மாசம் வந்து வாடகை கொடுக்காம ஓடி போயிட்டாரு மேடம். சரடை வச்சு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் மேடம். வெறும் கயிறு தான் இப்ப போட்டிருக்கேன். என் நகையை 30,000க்கு வாங்கி வச்சாரு மேடம். சரி நான் பொழைச்சிக்கிறேன்னு வண்டி போட்டுத்தான்னாரு மேடம். 5 சவரம் நான் சேர்த்து வச்சிருந்தேன். 3 வருஷம் இருக்கும்போது வேலைக்கு போனேன்னா அப்ப சேர்த்து வச்சிருந்தேன். அப்பா ஒரு சவரம் போட்டு மொத்தம் என்கிட்ட 5 சவரம் இருந்தது. இவளோட நகையும் கொடுத்தா மேடம். எனக்கு கொடுத்தது என்ன வண்டி சொன்னாங்க? வாங்கணும், டூரிஸ்ட் வேன் போட்டேன் மேடம். எனக்கு நகை வேணா கேட்டதுக்கு எவ்வளவு அசிங்கமா பேச்சு தெரியுமா மேடம்? என் நகையை நல்லதான் செய்யறா மேடம். ஆனா அதை புரிஞ்சுக்கவே வாங்கிக்கணும் மேடம். இத்தனை நான் நல்லதுதான் செய்யறேன். இப்ப கூட நான் நல்லதுதான் செய்யறேன். ஏங்க உங்களுக்கு வண்டி வாங்குறதுக்கு மட்டும் ஜெயாவோட நகை தேவைப்பட்டது. கம்பெனிக்கு வந்து இப்போ 10,000 என்னன்னா, ரூபாய் கையில வாங்கினாரு மேடம். அந்த தப்பான 10,000 உறவு, கொடுக்கல எனக்கு இன்னும். தப்பான ரிலேஷன், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, அசிங்கமா பேசுறீங்க. இல்ல மேடம், நகை வந்து கொடுத்தது கமலோட வாங்கினது உண்மைதான். எதுக்காக வாங்கினீங்க? வண்டி எடுக்கும்போது வாங்கினது, வண்டி எடுக்கும்போது வாங்கினது. சரி, அப்போ ஜெயா கிட்ட இருந்து உதவி கேட்டீங்கல்ல? நான் கேட்கல, ஜெயிட்ட உதவி கேட்கல. என்ன நான் சொல்லிட்டு கேட்டு வாங்கி கொடுத்தேன்ல. இவன் அப்ப நீ சொன்னா, வாங்கணும். அப்ப வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல? நான் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஒரு வண்டி எடுத்து 10 மாசம் தெரியுமா, 10 மாசம் தெரியும் நகை வாங்குது. வாங்கணும்னு அப்ப கொஞ்சம் வண்டி ஓடிச்சு. எப்படி கேட்டு அவங்க வீட்டுல நகை கேட்கறாங்க, அவங்ககிட்ட வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நகை கொடுத்தவங்க இன்னொருத்தவங்கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினா அவங்க வந்து சண்டையே போட்டாங்க. இப்ப நான் சொல்ற வரைக்கும் வாயே திறக்கல மேடம். அப்புறமா தான் 2 வருஷம் ஆயிடுச்சு மேடம். நீ என்ன சொன்ன, அந்த நகைக்கு வட்டியும் கட்டுறது இல்ல, அந்த வண்டி நகைக்கு வட்டி யாரு கட்டுறாங்க? கேளுங்க, வண்டி டியும் கட்டுறது கிடையாது. ஒரேடியா நான் சண்டை போட்டு ஒன்னும் உன்னால முடிஞ்சா திருப்பி கொடு, எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லன்னு அந்த வண்டியை நஷ்டத்துக்கு வித்தாரு மேடம். நஷ்டத்துக்கு வண்டியை வித்துட்டீங்க. ஒரு திறமையே கிடையாது மேடம். வீட்டுல போய் தூங்கினா எப்படி மேடம் அந்த வண்டி ஓடும்? ஒரு கம்பெனிக்கு விட்டு நீ எங்கேயாவது ஒரு வேலைக்கு போ. எதுவுமே நம்ம நல்லா தானே வேலை பார்த்திருந்தாரு. நீங்க லெதர் அந்த எப்போ நீங்க சந்திச்சீங்களோ அப்பெல்லாம் கரெக்டா தானே வேன் ஓட்டிருந்தாரு. ஓட்டிட்டு தான் இருந்தாரு மேடம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த வேன்ல வர வருமானம் வந்து எனக்கு தெரியாது மேடம். இவ்வளவு சம்பளம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வந்து அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு 300 ரூபாயா அப்படி தருவாங்க போல. 50,000. அது நிறுத்திட்டாங்க. நான் எக்ஸ்போர்ட் போனேன் அப்ப ஓட்டிட்டு இருந்தப்ப நின்னாச்சு. நான் வேற இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இவர் வந்து அந்த ஸ்டாண்ட்ல அப்ப வேலை வெட்டிடலாம தான் அங்க நிக்கிறது. நான் போகும்போது என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்றது. நீங்க ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க? டெய்லி போறேன். ஒரு பிரச்சனையுமே கிடையாது மேடம். 8 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் மேடம். ஒரு மாசம் சம்பளம் வேலைக்கு. இப்ப டிரைவருக்கு நல்லதானே மேடம் சம்பளம்? நல்ல சம்பளம். போக மாட்டார் மேடம். யாரு காலையில எழுந்து போகணும் இல்ல மேடம், அது முடியாது. 10 மணி வரைக்கும் தூங்கணும் மேடம். 10 மணி வரை யாரும் வெயிட் 10 மணி வரைக்கும் தூங்கணும் மேடம். டிரைவர்னு சொன்னா 10 மணிக்கு நீங்க எழுந்து 12 மணிக்கு நீங்க போவீங்களா? போக மாட்டேன், சீக்கிரம் எழுந்து போயிடுவேன் நான். 10 மணிக்கு சீக்கிரமா நீங்க போறீங்கன்னா கமலாக்கு ஏன் பிரச்சனை வரணும்? காலையிலே ஒரு சண்டை மேடம். காலையில 6 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் காஃபி போடுவேன் மேடம். தலைமாட்டில் வைப்பேன். எந்திரிக்கவே மாட்டாரு. ஆமா, எந்திரிக்கவே மாட்டாரு. அது ஆறி போயிடும். அது காலைல நீ எனக்கு காஃபி கொடுத்து எழுப்புறேன்னா அது ஒரு சண்டை. டிஃபன் நான் செஞ்சு வச்சுதானே மேடம் பசங்களுக்கு கட்டி அனுப்புறேன். அது எனக்கு கொடுத்து கவனிக்கல. நான் அறக்க பறக்க ஓடி ஆடிக்கிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கூலா எந்திச்சு என்னை வம்பு எடுத்து என்னை டென்ஷன் ஆக்கி எனக்கு அல்சர் வந்து நெஞ்செடுத்து இப்படிதான் எனக்கு உடம்பு வியாதி வந்தது தான் மிச்சம். எந்த இதை சந்தோஷம் கொடுக்கறனாலும் தொல்லை கொடுக்காம இருந்தா போதாதா மேடம்? அந்த வருமானமும் கம்மி. சரி 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பா போட்டு குடும்பம் நடத்துறோம். அதாவது இருக்கணும். இல்லை உன் காசு நான் எடுக்கவே இல்லை, எல்லாம் என்னோட இதில் தான் நடக்குது அப்படின்னு டார்ச்சர் மேல டார்ச்சர் தான். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க சுரேஷ்? ஜெயா வரதான் உங்களுக்கு பிரச்சனை. சரி, அவங்க வந்து அவங்க நேரத்துல வேலை பண்ணி அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். இல்ல, சந்தோஷமா உங்க வைஃப் கூட நீங்க வாடுவீங்க. இத்தனை நாள் அப்படிதான் மேடம் இருந்தேன். நான் சந்தோஷமா இருந்தேன். நான் என்ன காசு என்ன ஒரு 1000 ரூபாய் கொடுத்தவரும் எனக்கு கேட்கும், அன்னைக்கு 2000 என் காசு கொடுத்தேன் எப்போ தரேன்? நான் கஷ்டப்பட்டு நான் கொடுப்பேன். ரெடிஸ்டில் வந்து நான் வண்டி ஓட்டுறது நைட்டு பார்க்கல கஷ்டப்பட்டு வந்தவரை 4000 7 வந்து 2500 இப்போ கணக்குன்னு பொண்ணு விட்டு தான் கொடுப்பேன். வச்சுக்கமா வீட்டு வேலை காய்கறி வாங்குறது, சக்கரை வந்து பால் பாயிட்டு வந்து ஏன் துட்டு தான் பண்ணணும் செலவும். அன்னைக்கு என்ன சொல்லு, நீ ஏன் துட்டு சாப்பிடல, நான் சம்பாதிச்சு சாப்பிடுறது அப்படிப்பட்ட எனக்கு கேளுங்க சார் மேடம். வண்டி ஸ்டடீஸ் பற்றி நான் வண்டியை ஓட்டுறது அதெல்லாம் ஓனர் விசாரிச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா காலையில 7 மணிக்கு சீக்கிரமா எழுந்து வேலையை பாருங்க, 10 மணி வரை என்ன தூக்கம் நான் கேக்குறேன். 8 மணி 7:30 மணி 2 பசங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க. அவங்க வீட்டுல டெய்லர் இந்த மெஷின் வச்சு டெய்லரிங் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நீங்க சீக்கிரமா எழுந்து நீங்க வேலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் வரும்ல, உதவியா இருக்கும்ல மேடம். கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. இல்ல மேடம், சவாரி வெடிகால் 4 மணிக்கு வந்து போன்ல வர சவாரி தான். வெடிகால் 4 மணிக்கு வந்து போயிடுவேன். நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? சவாரி போன் பண்ணா ஓகே, உங்க சார்பாக என்ன முயற்சி பண்றீங்க? பஸ் ஸ்டாண்ட் போய் நிப்பேன் வேலைக்காக. சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா என்ன? அது நிக்கிறது தான் வேலை மேடம். அதுக்கே நான் வேலை பார்த்து போறேன், ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல காலையில இருந்து நைட் வரை நிக்கிறேன், அதெல்லாம் வேலை இல்லைங்க. அதான் வேலை.
ஒரு முயற்சி நாமளும் பண்ணணும். மேடம் வேலை உங்களை தேடி வராது, நீங்க தான் வேலையை தேடி போகணும். ஒரு வேலைக்கு போனார் மேடம், 2 தடவை. புரிஞ்சுதா? அவங்க எல்லாத்தையுமே ஆர்னமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க, அது ஏன் ஓட்டல? டியூ கட்ட தான் கட்டியிருந்தேன். இவங்க நகை டாக்ஸில் பண்ணோட தான் அது லாஸ்க்கு வித்தேன் மேடம் வண்டியை. எதுக்காக? நல்லா நீங்க ஓட்டிருந்தீங்கன்னா லாஸே வராது. ஒரு 10 மாசம் போயிருந்தா பாருங்க, கரெக்டா நம்ம வண்டியை ஓட்டினோம்னா எந்த லாஸும் வராது. கரெக்டா நீங்க டியூஸ் கட்டியிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க அந்த வண்டிக்கு ஓனர் ஆயிருக்கலாம். நல்லபடியா நான் ஓட்டுங்க மேடம். கரெக்டா இருப்பேன் டியூட்டி வச்சுட்டு வேலை வச்சு. இது பாருங்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, சரியா? மறுபடியும் நீங்க சேர்ந்து கரெக்டா நீங்க 2 பேரும் வேலை பண்ணீங்கன்னா மறுபடியும் நீங்க ஒரு வண்டி வாங்கலாம். நான் அதுவும் சொன்னேன் மேடம், வண்டி போயிடுச்சுன்னா அழுதாரு மேடம். சரி, ஒரு தடவை இது ஆயிட்டோம், இன்னொரு இடத்துல வேலைக்கு போங்க, முயற்சி பண்ணுவோம். நான் அவ்வளவு அட்வைஸ் பண்றேன் மேடம். இவ்ளோ என்ன மேடம் பேசுறாங்க? இவ்ளோ நல்ல மனைவி உங்க வாழ்க்கையில வந்திருக்காங்க, அந்த மனைவிய போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப போய் இப்படி அசிங்கமா கேவலமா பேசுறீங்களே? இல்ல மேடம், நான் கேவலமா பேசல, என்ன அப்படி பண்றாங்க. இது பாருங்க, இனிமே ஜெயா உங்க வீட்டுக்கு வருது, அவங்க வேலையை செஞ்சு நீங்க கிளம்புங்கம்மா, அங்க இருக்க வேணாம். புரிஞ்சுதா? அவங்க 2 பேரும் தனியா வாழ்ந்து பாக்கட்டும். அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷம் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால ஒரு வாழ்க்கை ரெண்டு ஒரு கல்யாணம் சந்தோஷமா இருக்கிற 2 பேரு அவங்க பசங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்க பாதிக்க கூடாது. புரிஞ்சுதா ஜெயா? பிளஸ் உங்களுக்கு வேற இப்ப கல்யாணத்துக்கு பாக்குறாங்க. ஸோ மேபி அந்த கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சுன்னா நீங்களும் கிளம்பி போயிடுவீங்க. ஸோ அந்த பிரச்சனைனால இவங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனை வேணாம். சரி, நீங்க வாங்க, டெய்லரிங் ஜாப் நீங்க பண்ணி கரெக்டான டைமுக்கு நீங்க கிளம்பி போயிடுங்க. சரியாமா ஜெயா? நீங்க கிளம்புங்க. சரி கமலா, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வேலையை பாக்குறேன். இப்ப நகையை மறுபடியும் இன்னொருத்தங்கிட்ட கடை வாங்கினேன்னு 30,000 வச்சிருக்காரு மேடம். சரடு வர 20,000 வச்சு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த காசும் கொடுக்காம அந்த வீட்டுக்கு வச்சிருந்த காசு. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் ஒர்க் பண்ணும், அவர் வேலைக்கு போகணும், காலையில 10 மணி வரை தூங்கி பெட் காஃபி இது அதுன்னு சொல்லி அவங்களும் வீட்டுக்காக தான் உழைக்கிறாங்க. அது உங்க கடமை. 2 பசங்க இருக்காங்க, அவ்வளவு அழகா அவங்க வாழ்க்கையில போய் நான் எல்லாரையும் ஒண்ணு பாத்துக்கிறேன், நல்லபடியா நீ இருப்ப, சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிதான் நீங்க கல்யாணம் பண்ணீங்க. உங்க ஃபேமிலி அதுக்கு உடன்பாடு இல்ல அவங்களுக்கு, இருந்தாலும் அவங்களையே எதிர்த்து நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. சந்தோஷமா அவ்வளவு பெரிய தியாகம் நீங்க பண்ணிருக்கீங்க. இல்ல மேடம், நான் 6 வருஷமா சந்தோஷமா இருந்தேன் எங்க கோயில். சரிங்க, இப்ப உங்க பிரச்சனை ஜெயா தானே, அவங்க கிட்ட நாங்க சொல்லிட்டோம். அதே மேடம், நான் இப்ப வேலைக்கு போறேன், காலையில போயிடுவேன், வெடிகள் 4-5 மணி சவாரி போவேன், திருப்பி சம்பாதிச்சு எல்லாம் காப்பாற்றினேன். இதுவரைக்கும் நான் யாரும் பட்டினியோடு போடல, அவங்களுக்கு எல்லாரும் வேண்டி செய்ய வேண்டியது இதுக்கு நான் செஞ்சு தான் இருக்கிறேன். ஆனா நான் காசு கொடுக்கணும்னு சொல்றது சும்மா மேடம். கரெக்டா நான் என் பைசா தான் எல்லாம் கரெக்டா குடுக்குறீங்க. அதே மாதிரி கொடுங்க. ஒரு 1000 ரூபாய் கட்டவும் நம்ம 1000 வாங்கிட்டேன். ஒரு கிளாஸ் ஒரு பொருள் என் பொருள் இது எந்த ஞாயிறு கையை வைக்காத அப்படின்னு கேட்க மேடம். கமலா, இது பாருங்கம்மா, நம்ம வீட்டுல பொருள் எந்தன்னு பிரிச்சு பேசக்கூடாது. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. சோ என்ன பொருள் இருந்தாலும் அது நம்ம பொருள் தான், பிரிச்சு பேசக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும். சரி, ஃப்ரெண்ட்ஷிப் அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா சில நேரத்துல நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவைதான். ஆனா அது நம்ம ஃபேமிலி லைஃப பாதிக்கிறதுனா நம்ம அதுல கொஞ்சம் அது கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அதுதான் அவருக்கு பிரச்சனைன்னு சொல்றாரு. வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. நம்ம டைம் ஒய்ஃப் நைட்ல எழுப்பு சாப்பாடு கேட்கறோம்னு சொன்னாங்க. அதுவே அன் டைம்ல வந்தா எழுப்புறது கிடையாது. கேட்டு பாருங்க, நானே போட்டு சாப்பிட்டு நானே தான் எடுத்துப்பேன். அதையும் அமைதியா செஞ்சா அது நல்ல ஹஸ்பண்ட் வரான். என்ன 2 வார்த்தை அசிங்கமா பேசிட்டு செஞ்சு ஏன் அசிங்கமா பேசுறாருன்னா, வீட்டுக்கு வந்தா ஜெயா பார்த்தா அவருக்கு கோவம் வருதுன்னு வச்சுப்போமே. சரி, இப்ப ஜெயா தான் வீட்டுல இல்ல, அவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. சோ அந்த பிரச்சனை இல்ல. சோ அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம எதுக்காக உங்களுக்கு கோவம் இனிமே வரக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் பேசுறது கிடையாது, அசிங்கம் பண்ண மாட்டேன் மேடம். இவர் பண்ற எனக்கு ரொம்ப அசிங்கமா எனக்கு கவலைப்படுத்திடுவா. 2 பேரும் வீட்டுக்கு விட்டு 5 நாள் ஆச்சு மேடம். நான் 3 மாசம் போய் சொல்றேன் மேடம். 5 நாள் ஆச்சு. ஒரு வாரம் பார்த்து நான் பசங்களை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா எங்க பேரனை பார்க்க வந்தா இத்தனை போன என்ன சொன்னா, மரியாதை கட்டுறோம் 4 பேர் வச்சு அடிப்பேன், வெளியே போடாது. நாளைக்கு தப்பான விஷயம் சொல்ல மேடம். சத்தியமா மேடம் வந்தாரு, என் பிள்ளைய கொடு. நான் வரவே இல்லைன்னு சொன்னீங்க, 3 மாசம் வரவே இல்லைன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு நாள் வந்தாரு சொன்னேன் மேடம், குழந்தைய கொடுன்னு கேட்டாருன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 3 மாசமா அவர் அந்த பக்கமே வரலன்னு சொன்னீங்க. போன வாரம் போலதான் வந்தாரு மேடம், போன வாரம் போலதான் வந்துட்டு பிள்ளைய கேட்டாரு. நான் மறுபடியும் நான் கேட்டேன், கமலா இந்த 3 மாசத்துல அவர் வந்தாரா இல்லையான்னு கேட்டேன். 3 தடவை நீங்க என்ன சொன்னீங்க? இல்லம்மா பசங்களை கேட்க வந்தாருதான் இருக்கேன், அவர் அந்த பக்கமே பாக்கலன்னு சொன்னீங்க. வந்து அந்த குழந்தையதான் கேட்டாரு மேடம். என்ன பத்தியோ எதுவும் விசாரிக்கல. நான் உன்னைய தேடி வரல, என் பிள்ளைய கொடு, உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு பேசுறாரு மேடம். இப்போ உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்ல,
ஒரு பெரிய அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, குட்டி பிரச்சனை தான். உங்க பிரச்சனை என்ன, அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது, அதை நம்ம செட்டில் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும், அசிங்கமா பேசக்கூடாது, மேடம் வேலையை சாப்பிடக்கூடாது. பாக்கு வேற மேடம், பாக்கு வேற. மறுபடியும் மறுபடியும் அவங்க சொல்றது அவங்களுக்கு பாக்கு போடுறது பிடிக்காது. மேடம் அது பேசல என்னன்னா எப்பனா அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதுக்காக நைட் ஃபுல்லா கண் முடிச்சேன்னா அப்ப பழக்கம் பண்ணுது மேடம். அது விட்டுரும் மேடம். சரி, அதை குறைக்க பாருங்க மேடம். இப்போ மாசத்துல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்போ வேலைக்கு போகணும்னு சொல்லுது, வேற வேலைக்கு கேட்டால் அவங்க 8 ரூபா தராங்க, ஒரு இடத்துல 10 ரூபா தராங்க, ஒரு இடத்துல 12 ரூபா தராங்க. நான் விசாரிச்சிருக்கிறேன் நான். அது பரவாயில்ல, மாசம் பரவாயில்ல. நான் என்ன மாசம் எவ்வளவு வேணும் உனக்கு, நான் அது கொடுத்துட்றேன், அவ்வளவுதான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா 8000மோ 10,000மோ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஒரு தடவை 8000 ரூபாய் வச்சு நம்ம ஆரம்பிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் 10, 12ன்னு ஒரு டிரைவிங்ல நம்மளுக்கு நான் இப்ப டிரைவர்ஸ்க்கு நல்ல டிமாண்டுங்க, சம டிமாண்ட். வேலையே இல்லன்றாரு மேடம், பேப்பர்ல ஆட் பார்த்தா டிரைவர்ஸ்க்கு தான் சம டிமாண்டுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சுதான் எனக்கு தெரியல. தெரியும் மேடம், வெளியே சரி, உங்களுக்கு யாராவது தெரியும்னா உங்களுக்கு டிரைவர் தேவைன்னா அவர் அனுப்புங்க. போக மாட்டாரு. நான் பேப்பர் ஞாயிற்றுக்கிழமை பாக்குறேன், அவ்வளோ ஆடு 20,000 மேல சம்பளம் இருக்கு, போங்க. நீ சொல்ற மாதிரி நான் சொல்றத கேட்கவே மாட்டாரு மேடம். நான் நல்லதுதான் சொல்றேன். என்ன நல்லதுக்கு, உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். நம்ம குடும்பம் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்கணும் அதுக்கு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன் மேடம். நீங்க வெளியூர் தங்கி செய், அங்கேயே இருந்துட்டு நம்ம சொல்லுவாங்க வேலை பார்த்தோம், அங்கேயே தங்கி செய், வாரத்துல 10 நாளைக்கு ஒரு நாள் வாங்க, முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு உங்களால சம்பாதிக்க முடிஞ்சதோ. குடும்பம் ஓரளவுக்கு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு துபாய் போய் சம்பாரிச்சு எடுத்துட்டு வராங்களா, அவங்க எல்லாம் சொல்லு. நீ சொல்றத ஒரு வாரம் தங்கிட்டு ஒரு வாரம் வீட்டுக்கு வரது, வீட்டுக்கே வர வேணாம். நான் எப்ப சொன்னேன், ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வராம நான் மட்டும் தனியா இருப்பேன். மாசத்துக்கு ஒரு நாள் ஒண்ணுமே இல்ல, ஒரு டியூஷன்ல பெரிய பையனை விட்டுட்டு வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து பால் வண்டி ஓட்டினாரு. அப்பெல்லாம் ஜெயெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, உங்க ஹஸ்பண்டை வேணா சேர்த்து விடுறீங்களான்னு அவங்க கேட்டாங்க. நான் கேட்டு சொல்றேன் மேடம்னு வந்து இவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நைட் என்ன அனுப்பிட்டு எவனை வர சொல்லிட்டேன் நீ. நான் அதோட வேலையே அசிங்கமா பேசுவார் மேடம், அசிங்கமா தான் வேலை பண்ண வேணாம்னு சொல்லி நீங்க பல காரணங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வேலை செஞ்ச இடத்துல ஒரு வேலையில பார்த்து ஆசைப்படுறீங்கல்ல, நாங்களும் முயற்சி பண்றோம். வேலை கிடைச்சதுன்னா நீங்க கண்டிப்பா வந்து அந்த வேலையில நீங்க சேரணும். அப்ப நான் பண்ண மாட்டேன், இது மாட்டேன், 10 மணிக்கு தான் வந்து பெட் காஃபி வேணும் அது இதுன்னு சொன்னீங்க. பெட் காஃபி என்னைக்கு தான் கொடுக்க மாட்டேன், டெய்லியும் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன் மேடம். சரி சரி, இவ்வளவு நேரம் நீங்க சிரிக்கல, இப்போதான் உங்க முகத்துல ஒரு சிரிப்பே வந்திருக்கு. சோ எங்கேயோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க வாழ்க்கை இனிமே நல்லபடியா அமைய போறதுன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு. கரெக்டா? கரெக்டா சுரேஷ்? சரியா? 6 வருஷமா சந்தோஷமா தான், இனிமேல் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க, நான் உறுதியா சொல்றேன். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நீங்க உங்க கடமையை செய்யுங்க, அவங்க கடமையை செய்யறாங்க, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நான் என்ன சொல்றேன், நம்ம குடுக்குற காசு, நம்ம என்ன கஷ்டப்படுற குடுக்குற காசை வச்சுக்கின்னு எனக்கு திட்டம் கூட அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அர்த்தம் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு சண்டையோ பிரச்சனையோ எதுவுமே வராது. அவங்களுக்கு ஒரு ஆசை. சரி, அவங்கவுங்க படிப்பு அவங்க 50 வாங்க 40 நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கவும் இல்ல. அவங்களுக்கும் தெரியும் உங்க திறமை எவ்வளவு, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, இந்த வேலைக்கு எவ்வளவு கிடைக்கும்னு அவங்க பேப்பர் படிச்சுதான் சொல்றாங்க. அவங்க ஒரு டிரைவருக்கு 70,000 ரூபாயில கிடைக்கணும்லாம் சொல்ல, 15-20 தான் சொன்னாங்க. அதே வார்த்தை தான் அவங்களும் சொல்றாங்க. வீட்டுக்கு எவ்வளவு தேவை ஏற்படுது அது உனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு என்ன நகை நட்டா வாங்கி தன்ற, பசங்களை படிக்கணும், காலேஜ் போனா எவ்வளவு இருக்கு எடுத்து 4 விஷயம் சொல்லட்டுமா, பேலன்ஸ்ல தானே இருந்து குழந்தைங்க ஃபீஸ் கட்டி நான் தான் பாத்துக்கிறேன், நான் பண்றேன், ஓட்டி கொடுப்பேன். மாசம் கடைசியில ஒரு பட்ஜெட் போடுங்க, அடுத்த மாசம் நம்ம செலவு இவ்வளவு. இவர் எடுத்துட்டு வந்து கொடுத்தா நான் அழகா சிக்கனமா குடும்பம் எடுத்துவேன் மேடம், நான் பண்ணுவேன் மேடம். அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டார் மேடம். நீங்க சம்பாதிச்சு அவங்க கையில கொடுங்க. கொடுக்காது போய் மேடம், நான் சிக்கனா பண்ணி தரலனா இங்கே வந்து சொல்லுங்க மேடம். நான் கொடுக்காது. அப்படி அவர் வேலை பண்ணலனா நீங்க இங்க வாங்க, சரியா? நாங்க இங்க தான் இருக்கோம். சோ நீங்க சொன்ன மாதிரி நீங்க வேலை பண்ண போறீங்க. இப்ப 2 பேரும் சந்தோஷமா கிளம்புங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். நேர்களே, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா போயிருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை பார்த்து நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சோ நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.